அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நம்ம கருவாடு குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது. கருவாட்டு குழம்பு பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் பாருங்கள், 10-15 வெங்காயம் மிக்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அதில் போடலாம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி ஒன்று வெட்டி வச்சுருக்கேன், அதை அதில் போடலாம். மிளகாத்தூள் பாருங்கள், 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டால் உங்களுக்கு கூட போடலாம். ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பாருங்க, இது வந்து கொடுவா பிஸ்கட்னு சொல்லுவாங்க. நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். பின்னாடிலாம் வந்து நம்ம தேய்ச்சி கழுவி எடுத்துடணும். இதில் சலாமெலாம் இருக்கும், எல்லாத்தையும் எடுத்துடணும். எடுத்துகிட்டு நல்லா உரசிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கொடுவா பிஸ்கட்னு சொல்லுவாங்க. இது வந்து கரைஞ்சிரும், அப்படியே மாவாக கரைஞ்சிரும். சில கருவாடு வந்து போட்டோன்னே கரையாது, அது அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. அதனால் பார்த்து வாங்கணும். நம்ம நல்ல கருவாடாக என்னென்னு பார்த்து வாங்கணும். இந்த கருவாடை நான் போடுறேன். இதில் இப்போ போட்டோன்னே கரைஞ்சிடும் பாருங்க. சில கருவாடை என்ன செய்யும், அப்படியே பலூன் மாதிரி இருக்கும், கரையாது. புளி தண்ணி பாருங்கள், கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸு நான் ஊற வச்சுருக்கேன். புளி அதில் ஊற்றிடலாம், கரைச்சி விட்டு ஊற்றலாம். எடுத்து விட்டு ஊற்றலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் வேலை ஊற்றணும், அதனால் கொஞ்சமாக ஊற்றினா போதும். இப்போ பாருங்கள், எல்லாமே கரைஞ்சிச்சு பாருங்கள். உப்பு வந்து போட தேவையில்லை, ஏன்னா கருவாட்டில் உப்பு தான் நிறையா இருக்கும். அதனால் பார்த்துக்கிட்டு போடணும். உப்பு இல்லாட்டி தான் நம்ம உப்பு போடணும். தேங்காய் பாருங்க, ஒரு 3 கீத்து நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஊற்றிடலாம். திக்கான பால் ஊற்றணும்.
அவ்வளோதான், நல்லா சுண்டுட்டோம். பாருங்க, கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. நல்லா காஞ்சிடுச்சு பாருங்க. இது ஒன்றே போதும், எந்த சைட் டிஷ்ஷும் தேவைப்படாது நமக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பருப்பு சாதத்தோடு இது சாப்பிட்டாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் கருவாடு மட்டும் நல்லா அமைதுங்க. நல்லா இருந்தால் தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள்.